மனைவிங்கிற அணியை ஆடி தீத்துருச்சு. கணவன் பாவம் அங்க பாருங்க என்ன நடந்தாலும் என்னடா உன் பிள்ளை இப்படி போற அதே அந்த மேனரிஸ் தான். வாங்க இனியவன் அவர்களே. நடுவர் உள்ளிட்ட அவையின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நடுவர் அவர்களே, எனக்கு ஒரு ரொம்ப சிம்பிளாக கேள்வி கேட்குறேன். மதி நுட்பத்தோடு வாழ்க்கை, அதெல்லாம் மதியே வேண்டாம். மதி இருக்கிறவன் கல்யாணம் பண்ண மாட்டான், அதை விட்டுருவோம் சார். எனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஜோசியக்காரன்ட்டு போய் கொடுத்தேன் ஜாதகத்தை. எனக்கு மதி நுட்பத்தோடு மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு பெண் கிடைக்குமா? அந்த கிளி ஜோசியக்காரங்கிறான் பார்த்தீங்களா, அவன் தான் உலகத்திலே மிகப்பெரிய விஞ்ஞானி. எந்த கார்டு எடுத்தாலும் நமக்கு பாசிட்டிவாகவே பேசுவான். அவன் எடுத்தோன்னு சொன்னான், அந்த ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்து என்னை பார்த்துட்டு, உனக்கு மதிநுட்பத்தோடு மகிழ்ச்சியான வாழ்க்கை சொல்லிட்டு சொல்கிறான். தண்ணியில கோலம் போடு, ஆடி காத்தில் தீபம் ஏத்து, ஆகாயத்தில் கோட்டை கட்டு, அந்தரத்தில் தோட்டம் போடு. ஆறு அது ஆழம் இல்ல,